இன்றைக்கி வந்து தமிழ்நாடு திரையரங்கம் மற்றும் மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக காலையில் 11 மணிக்கு இந்த கூட்டம் துவங்கப்பட்டது. இதில் வந்து இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், சினிமா வந்து திரையரங்குகளுக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கடந்த 4 மாதமாக டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம்னு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்கன்னா யுனானிமஸாக ஹிந்தி படங்கள், அதாவது இந்தியாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஹிந்தி படங்கள் எல்லாமே 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடியில் போடுறாங்க, 56 நாள் கழிச்சு. பட் நம்ம தமிழ் படங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் நாங்கள் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் 4 வாரம் கழித்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால் போடாமல் 28 நாள் கழிச்சு. அந்த டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஆடியன்ஸ் வந்து சின்ன படங்களை முக்கியமாக தியேட்டரில் பார்க்குறத விட ஓடிடியில் பார்த்தோம்னா போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து இந்த டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அளவு லாஸ். ஏன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்கள்ட்ட ஓடிடிக்கு நிர்வாகங்கள் வந்து ரிலீஸுக்கு முன்னாலே விலை பேசி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆஃப்டர் நீங்கள் தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் நாங்கள் வாங்கிக்கணும்னு ஒதுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. அதனால் தயாரிப்பாளர் சங்கத்தோட இணைஞ்ச ஒரு மீட்டிங் போட்டு இந்த ஓடிடி டைமை வந்து 8 வாரமாக மாற்றுறதுக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். இதை வந்து தயாரிப்பாளர்களோட சங்கத்தோட இணைந்து பேசி நாங்களும் அவங்களும் சேர்ந்து முடிவெடுத்து அறிவிப்போம். 1 தீர்மானம். 2, இப்போ வந்து இந்தியாவில் எங்கேயுமே வந்து லோக்கல் பார் டேக்ஸுங்கிறது கிடையாது. கேரளாவில் தமிழ்நாட்டில் 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதனால் தமிழக அரசுகிட்ட ஏற்கனவே நாங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கோம். இந்த டேக்ஸ் வந்து ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது 30 வருஷம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் போராடி அதை வந்து 8% கேட்டோம். நாங்கள் அபலாய்ஸ் பண்ண சொன்னோம். பட் அன்றைக்கி இருந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, 8% நாங்கள் வைக்கிறோம், பட் ஒரு 6 மாதம் கழித்து எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இதை நாங்கள் வந்து அபாலைஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் நடக்கலை. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம், சிஎம் கிட்டையும் கொடுத்துருக்கோம், சினிமாத்துறை அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்கோம், எல்லாத்துலேயும் கேட்டிருக்கோம். எங்களுக்கு இந்த 8%ங்கிறது தயாரிப்பு, அதாவது முதலீடு போடக்கூடிய தயாரிப்பாளர், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் 3 செக்டாருக்கும் இந்த 8% டேக்ஸ் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத டேக்ஸ் மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்குது. அதை நீங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ணி கொடுக்குன்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த மீட்டிங் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அதை வந்து நீ வந்து நமது சினிமாத்துறை அமைச்சரையும் சிஎம் அவர்களையும் பார்த்து நாங்கள் சொல்லி கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த டேக்ஸை வந்து இல்லாமல், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத டேக்ஸை நம்ம மாநிலத்திலையும் இல்லாமல் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலான்ட்டு இருக்கோம். அது தீர்மானம் எண் 2. தீர்மானம் எண் 3 என்பது நிச்சயப்பட்டுனா, திரையரங்கு பராமரிப்பு கட்டணம் ஏறத்தாழ ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால் ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 4 ரூபாயும், நான் ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 2 ரூபாயும் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இபி பில் எல்லாமே ஜாஸ்தி ஆகிடுச்சு, திரையரங்குடைய பராமரிப்பு செலவு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால வந்து டிக்கெட் கட்டணம் இதே தான், அது மாறுதல் இருக்காது. ஆனால் இந்த பராமரிப்பு கட்டணத்தை பொறுத்தவரை ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 10 ரூபாயும், நான் ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 5 ரூபாயும் பண்ணி கொடுங்க அப்படின்னு பட்சத்தில் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது. அதையும் வந்து மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கும் போது வலியுறுத்தி அந்த டிக்கெட் கட்டணத்தை வாங்குறதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக, அதாவது படங்களை வந்து ரிலீஸ் பண்ணும்போது எல்லா திரையரங்குக்கும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவாங்க. தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணால் அவங்க அனுப்புவாங்க, விநியோகஸ்தர் ரிலீஸ் பண்ணால் அவங்க அனுப்புவாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பேட்டா வந்து இருந்துக்கிட்டு காலங்காலத்தில் ரொம்ப வருஷமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அன்றைக்கெல்லாம் வந்து நிறைய தனித்திரையரங்குகள் தான் இருந்தது. அதனால ஒரு தியேட்டருக்கு ஒரு ஆள் போயிட்டு இருந்தாங்க, நிறைய ஆள். இன்றைக்கி ரெப்ரசன்டேட்டிவ் ஆளுகளே இல்லை. டோட்டலாக இன்றைக்கி தமிழ்நாடு வரை சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு 40-50 பேர், அது ஒரு 100 பேர் அதிகம் வச்சுருப்பாங்க. ஒருத்தரே வந்து 5-6 தியேட்டரில் வீட்டில் உட்காந்து ஃபோன் பண்ணி கேட்டு வசூல் கேட்டு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு நம்ம பேட்டா கொடுக்க வேண்டிய ஒரு முறை இருந்துகிட்ருக்கு. அந்த முறையை மாற்றி இப்போ எப்படி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கிலிருந்து டெய்லி ஒரு ஷோ முடிஞ்சோடனே அவங்களுக்கு நாங்கள் மெயில் போட்டுறோம். மல்டிப்ளெக்ஸ் திரையிலேருந்து அந்த ஷோ பை ஷோ வந்து மெயில் போயிடும் அவங்களுக்கு, இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, இந்த டிக்கெட் ரேட் வாங்கியிருக்கிறேன்னு. அதை அவங்க எப்போ வேணால் வந்து செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ தனியாக ஒரு தியேட்டருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் போட்டிருந்த காலம் போய் இப்போ எந்த தனி தியேட்டருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வர்றதில்லை. அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாத்துட்டு வசூல் கேட்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த பேட்டா முறை இருந்துட்டுருக்கு. அந்த முறையை ரத்து பண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அந்த முறையை மாற்றி அமைக்கிறது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். அடுத்தபடியாக படங்களுடைய பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமாக 60% இருந்துட்டு இருந்தது. 1960-65 காலகட்டம்லாம் அது 65 மாறி 70 மாறி 75 மாறி இப்போ 80% வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த 80% பங்கு தொகைங்கிறது வந்து திரையரங்குனால செலுத்த முடியல, மிகப்பெரிய சிரமத்தில் இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் எடுத்துக்கின்னு சொல்லிட்டு வச்சுன்னா ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக ஒரே பர்சன்டேஜ் தான். அதாவது எவ்வளோ பெரிய நடிகர் அங்கே இருக்கிற பெரிய ஸ்டாருங்க, மம்முட்டி, மோகன்லால், இல்லை 2 பேர் சேர்ந்து நடித்தாலும் சரி, எப்படி நடித்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் அதிகபட்சம் விநியோகத்தில் பங்கு தொகை 60% தான்.
அதுக்கு மேலே கிடையாது. சின்ன ஆர்டிஸ்ட் படங்களுக்கு 50% தான். அப்படி ஒரு முறை 50 வருஷமாக அவங்க நடைமுறை சாத்தியம் இருக்காங்க. நம்மளும் நம்ம அசோசியேஷன் மூலமாக அதிகபட்சம் எங்களால் இனிமேல் 60% மேலே கொடுக்க முடியாது, 70-80 கொடுத்து எங்களுக்கு டோட்டலாக கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, திரையரங்கள் இன்றைக்கி மூடப்பட்டுட்டு வர நேரத்தில் நீங்கள் டைம்ஸ் அதிகமாக கேட்காதீங்கன்னு சொல்லி விநியோகத்திட்டையும் தயாரிப்பாட்டி கோரிக்கை வச்சு எங்கள் சங்கத்திலேருந்து இந்த 1ஆம் தேதியிலிருந்து அதிகபட்சம் 60 தான் டைம்ஸ் கொடுக்கறது, அது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கன்வே பண்ணிவிட்டு அதை நடைமுறைப்படி கொண்டு வரணும்னு சொல்லி முடிவெடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி திரையரங்குகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமா மட்டும்தான் போடலான்ட்டு இருக்குது. பட் நிறையா மாவட்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் திரையரங்கம் மட்டும்னா ஈவெண்ட்ஸ் கூட நடத்திக்கலாம். நீங்கள் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்திக்கலாம், ஒரு திருமணம் நடத்திக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டுக்கலாம். நிறையா இந்த ஃபுட்பாலே பார்த்துருப்பீங்க நீங்கள். ஃபுட்பால் வந்து நிறையா மாநிலத்தில் வந்து பிவிஆர் குரூப்பில் தியேட்டரில் போட்டாங்க, ஃபுட்பால் போட்டாங்க, கிரிக்கெட் போட முடியும். அந்த மாதிரி மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கேட்டு அரசாங்கத்திற்கு மனு கொடுக்குறது முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இன்றைய தீர்மானங்கள். இது சம்மந்தம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஒருத்தரை கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். திரையரங்கள் தேர்தல் நாங்கள் வந்து ஜூன் மாதம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நிர்வாகிகளாம் கூடி ஜூன் மாதம் எங்கள் சங்கத்துக்கு, ஏன்னா சங்கத்துக்கு வந்து இந்த இடையில இந்த கொரோனா வந்ததுனால எலெக்ஷன் வைக்க முடியல, அதனால் ஜூன் மாதம் தேர்தல் நடத்தினா முடிவு பண்ணிடுது. இல்லை, இந்த தடவை தயாரிப்பாளர்களோட உட்காந்து அவங்களும் ரெடியாக இருக்காங்க புக்கை பேச்சுவார்த்தைக்கு. அவங்க கூட உட்காந்து நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு அந்த டியூரேஷனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. திரையரங்கு உரிமையாளர்களும் தயாரிப்பாளர்களும் உட்காந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாயிருக்கு எல்லா பக்கம். இங்கேயும் அதே மாதிரி பண்ணலாம்னு முடிவு இருக்கோம். அவங்ககிட்ட நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அவங்க கூட உட்காந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு பண்ணுறோம். சார் ஒருத்தர் சரி இல்லை, இது வந்து எப்படின்னா ஒரு வியாபாரத்தில் வந்து ஒரு உணவுப் பொருளாக மற்றதை வந்து நிர்ணயிக்கப்பட்ட விலைங்கிறது ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவாலிட்டியில் ஒரு பொருள் விற்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு உணவு பண்ண என்ன விலை, ஒரு சாதா ஹோட்டலில் என்ன விலை தெரியும். சாதா ஹோட்டலில் விற்கிற விலைக்கு நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் விற்கணும் உங்களால் கேட்க முடியுமா? இல்லை, எண்ணிக்கை வரக்கூடிய அது எப்படின்னா தன்னை போல் அவங்க குறைச்சிக்குவாங்க. ஆடியன்ஸ் வரலின்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த பழைய ரிப்பீட்டட் படங்களுக்கு 50 ரூபா 60 ரூபா 70 ரூபாய்க்கு நாங்கள் தேட்டர் டிக்கெட் விற்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா ஆடியன்ஸ் இப்போ வேற வந்தங்காட்டி நாங்கள் ஒன்றே டிக்கெட் ரேட் குறைச்சிட்டோம். அது கூட இப்போ அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறிய படங்களுக்கு அதிகபட்சம் 100 ரூபா கட்டணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பாரதிராஜா ஒரு அறிக்கை பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு அந்த அறிக்கை வந்திருக்கு. நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், சார் இந்த ஓடிடி பற்றி உட்காந்து பேசும்போது அதை பற்றி நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம், சின்ன படங்களுக்கு கட்டாயம் கட்டணத்தை பொறுத்தவரை ஒரு ரீசனபிள் இன்னும் கொஞ்சம் குறைச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை அவங்களும் நாங்களும் உட்காந்து பேசும்போது முடிவெடுத்து 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு அறிவிப்போம். ஒரு எந்த தாராளமாக சாத்தியம் இருக்கு. இல்லை, அரசாங்கம் வந்து என்னங்கிறாங்கன்னா, அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. 150 rupees எம்ஆர்பி ப்ளஸ் டேக்ஸு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து மேக்ஸிமம் 190. இது அரசாங்கம் கொடுத்த ரேட்டு. அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ஆர்பிங்கிறது வந்து அப்படின்னா நாங்கள் கொடுத்துட்டோம். எம்ஆர்பியில் நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா அரசாங்கம் உங்களை கேட்காது. ஏன்னா பொதுமக்களுக்கு பயனடைய போகுது அது. இப்போ நீங்கள் ஒரு பொருள் இருக்குது, எத்தனையோ உணவுப் பொருள் நீங்கள் பார்ப்பீங்க, எம்ஆர்பி இருக்குது. ஒரு பிஸ்கட்டோட எம்ஆர்பி விலை 25 ரூபா இருக்கும். பட் ஒரு ஸ்டோரில் நீங்கள் போய் கேட்டால் அதே பிஸ்கட் 20 ரூபாய்க்கு விற்பாங்க. அரசாங்கம் கேள்வி கேட்காது, கோர்ட்டும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா பொதுமக்கள் பயனடைகிற வகையில் நீங்கள் விலையை குறைக்கும் போது அரசாங்கம் ஒன்றும் சொல்லாது. ஸோ விலையை குறைக்கும் போது அரசாங்கம் சந்தோஷம் தான் பட்டுக்குவாங்க, மக்களுக்கு பயனடையுது, அதனால் தாராளமாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ விளையாட்டுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் விளையாட்டை பொறுத்தல் வந்து எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வந்து ஃபுட்பாலோ ஒரு கிரிக்கெட்டோ வந்துருந்துட்டு சென்சார் பண்ணக்கூடிய மேட்டர் அதில் என்ன இருக்குது? அதில் விளம்பரம் போட மாட்டோம். அதை பொறுத்தவரை எப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்கள் கட்டாயம் சென்சார் பண்ணி தான் போடுவோம். அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து மேட்ச் மட்டும் தான் நாங்கள் போடுவோம். ஃபுட்பால்னா ஃபுட்பால் மேட்ச் மட்டும் தான் போடுவோம். நாங்கள் தியேட்டர் கொடுக்கறதுக்கு ரெடி, மக்கள் வர மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு நிருபர், நீங்கள் என்ன சின்ன படம் பார்த்துருக்கீங்க சமீபத்தில்? என்ன படம் பார்த்தீங்க? கேட்கலாம். எப்பொழுதும் ராஜா. அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து சிறு படங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 180 படம் 190 படம் வருது.
ஆர்டிஸ்டே கண் தெரியாத படங்களை பார்க்குறதுக்கு மக்களே விரும்ப மாட்டேங்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு உங்களுக்கு மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி மாறிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் தம்பி, நான் முடிச்சிடுறேன் அப்புறம் நீங்கள் கேளுங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் கேளுங்க. சரி, இப்போ இந்த நீங்கள் சொல்கிற ரிலீஸ் படத்துக்கு கம்மியான டிக்கெட் ரேட் விற்றாங்க பார்த்தீங்களா அந்த தியேட்டரு, அந்த தியேட்டருக்காரங்க ஏன் இப்போ ரிலீஸ் ஆகிற படத்துக்கு குறைக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களை நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கணும். ரீ ரிலீஸ் படத்துக்கு டிக்கெட் கம்மி ரேட்டுக்கு விற்கிறீங்களேப்பா, ஏன் ரிலீஸ் படத்துக்கு டிக்கெட் ரேட் கம்மி விலைக்கு விற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்த தியேட்டர் நாளைக்கே போய் கேளுங்க. என்ன காரணம்னா மக்கள் வந்து படத்தில் குவாலிட்டி இருக்குன்னு விரும்புகிறாங்க. நீங்கள் குவாலிட்டியே இல்லாத படம் இருந்துன்னு சொல்லிட்டுனா சும்மா விட்டால் ஜனங்க வரமாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த 200 படம் எடுக்கிற படங்கள், இந்த சிறு படங்கள் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த சிறு படங்களில் ஒரு 150 படங்கள் எந்த விதமான அனுபவமும் இல்லாமல், எந்த விதமான நோன் ஃபேஸும் இல்லாமல், அதனுடைய கண்டென்ட்டே ரொம்ப வீக்காக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த வீக் கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு ஜனங்க ரெடி இல்லை, அது என்ன ரேட்டு குறைச்சி கொடுத்தாலும். ஸோ நான் முடிச்சிடறேனே, ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது தொடர்ச்சியாக முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் கடையில் கட் பண்ணிங்கன்னா எப்படி அதை நான் ஃபுல்லோவாக பேசுகிறது? அதாவது நோன் பேசுனா ரஜினிகாந்த் கமலஹாசன் மட்டும் சொல்லலை. நான் நோன் பேசுனா அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் ஜனங்க தியேட்டருக்குள்ளே வரணுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அது ஜனங்க நாம் அது வந்து ஜனங்கள் அதெல்லாம் முடியாது, நீ இந்த படத்தை பார்க்க வாங்கன்னு நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது, படம் தான் போட முடியும். எத்தனையோ சின்ன படங்கள் எத்தனையோ தியேட்டர்களில் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வாண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் அது நாங்கள் அதை நிறுத்த வேண்டியதாக போகுது, வேறு ஒரு காரணம் கிடையாது. அதுக்கு தான் இப்போ தயாரிப்பாளர் என்ன கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் கட்டணத்தை குறைச்சி கொடுத்தீங்கன்னா வருவாங்கன்னு அவங்க அபிப்பிராயப்படுறாங்க. அவங்களும் நாங்களும் உட்காந்து பேசி சிறு படங்களுக்கு ஒரு நியாயமான கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். கட்டாயம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். தமிழ் படம் இல்லை இப்போ எப்படின்னா முதல்ல வந்து ஓடிடி வந்த புதுசில் ஓடிடி என்ன பண்ணாங்கன்னா படங்கள் ரிலீஸுக்கு முன்னால் வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க வந்து புது பிளாட்ஃபார்ம் உள்ளே வர்றாங்க. அப்போ நமக்கு வந்து வியூவர்ஸ் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா படங்கள் அவங்க வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த 2024 ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே முடிவு பண்ணிட்டாங்க, நாங்கள் இனிமேல் பிஃபோர் ரிலீஸ் வாங்க மாட்டோம், தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் தான் நாங்கள் வாங்குவோம். தியேட்டரில் அந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதனுடைய கண்டென்ட் தகுந்த மாதிரி விலை கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ அவங்க வந்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் இந்த 2024 ரிலீஸ் ஆக கூட ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு 250 படத்துலேருந்து 300 படம் தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் ஓடிடி என்னங்கிறாங்க, எங்களுக்கு மொத்த பட்ஜெட்டே 15 படத்துக்கிட்ட இருக்குது, 20 படத்தை இருக்குங்கிறாங்க. ஸோ அவங்களே வாங்குறதுக்கு ரெடி இல்லை. இப்போ எந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்டு பாருங்கள், இப்போ அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிற எந்த படத்தையும் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறது 2-4 படம் என்ன அவங்க அட்வான்ஸாக வாங்கியிருக்கலாம், வேறு எந்த படத்தையும் அவங்க வாங்கவே இல்லை. எல்லா படத்தையும் தியேட்டருக்கு போயிட்டு வாங்க அப்புறம் தான் வாங்கிக்கிறாங்க. அப்போ தியேட்டருக்கு போகும்போது டியூரேஷன் தள்ளி தான் வருதுன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் தியேட்டரை வந்து பார்ப்பாங்க. நாங்கள் எதிர்பார்க்குறோம், இது எங்களுடைய எதிர்பார்ப்பு தான். அது சக்ஸஸாக நடக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். எல்லாமே அப்படின்னா ஒரு தொழிலில் ஒரு பரீட்சை முயற்சி பண்ணி பார்க்கணும். அது நாங்கள் மட்டும் முடிவெடுக்கக்கூடாதுன்னு அவங்களே உட்கார வச்சு முடிவெடுக்க போகிறோம். சார் எங்கேங்க சார்? சரி 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 இல்லை அந்த மாதிரி நான் தான் சொல்லணும்ல, நாங்கள் தவறே செய்யாத உத்தமர்கள் நாங்கள் பேசவே இல்லை. எங்கேயாவது ஒன்று இடத்துல அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் 1167 தியேட்டர் இருக்கிற இடத்துல வந்துருந்துட்டு எங்கேயாவது 1-2 இடத்துல தவறு நடக்கலாம். ஆனால் அதைத்தான் நீங்கள் ஹைலைட் பண்ணி போடுறீங்களே ஒழிய தவறு செய்யாமல் என்ன. நாங்கள் இப்போ வந்து ஆன்லைன் வந்துருச்சு, நீங்கள் எல்லோரும் ஆன்லைனில் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. 99% தியேட்டரில் ஆன்லைனில் தான் நாங்கள் முதல் நாள் 99% தியேட்டரில் நாங்கள் ஆன்லைன் தான் போட்டு விற்கிறோம் ஆச்சுங்களா. இன்றைக்கி ஆன்லைன் இல்லாத தியேட்டர் ரொம்ப கம்மி, அனைமே இல்லைங்கன்னு நினைக்கிறேன் நான், எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து மக்கள் வந்து மாறிட்டாங்க. இனி நீங்கள் 1000 ரூபாய்ன்னு போட்டுட்டுனா அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிற வேணால் அந்த பசங்க வேணால் ஆர்வமாக அந்த ஒரு ஷோவுக்கு வரலாம், வேறு யாரும் வர்றதுக்கே இன்றைக்கி ரெடி இல்லை. 150 ரூபாய்க்கே படத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, அப்புறம் 1000 ரூபாய்க்கு எப்படி வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
கேட்ட உரிமை என்ன, அதாவது எந்த ஒரு தொழிலுமே கட்டுப்படி ஆக வரைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. கட்டுப்படி ஆகலின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை மூடிட்டு போயிடுவாங்க. இது இந்த தொழிலுக்கு மட்டும் இல்லை, எல்லா தொழிலுக்கும் இதுதான் நிலைமை. அதனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை கட்டுப்படி ஆகிற தியேட்டர் நடத்திட்டு இருக்கிறோம். கட்டுப்படி ஆகலைன்னா அந்த தியேட்டர் நாங்கள் நிறுத்திடுவோம். சார் எங்ககிட்ட டேட்டா இல்லை, அவங்க போடுறாங்க. எங்ககிட்ட டேட்டா இல்லை சார், எனக்கு என்னுடைய தியேட்டருக்கு மட்டும் தான் தெரியும், இல்லையா ஓவரால் தமிழ்நாடு டேட்டா எங்கிட்ட இல்லை இல்லைங்களா? எப்படி எப்படிங்க கூட்டம் வரல? ஆமாம். அவங்க விளம்பரத்துக்கு பண்றாங்க. அதாவது சினிமாங்கிறது ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறது தான் சினிமா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பெருசாக வசூல் ஆகிடுச்சுன்னு விளம்பரம் பண்ணோம்னா படம் சக்ஸஸாக இருக்குது, நல்ல படமாக இருக்குன்னு நினச்சி தியேட்டருக்கு வருவாங்கன்னு நினச்சி அந்த நினைக்கு அது ஒரு விளம்பர யுக்தி. மற்றபடி அதில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நாங்கள் சொல்ல முடியல. நிறையா படத்தில் அது உண்மை அல்லன்னு எங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அவங்க போடுற விளம்பரத்தில் நிறையா படத்தில் அது உண்மை அல்ல. ஆனால் அவங்கள நாங்கள் போய் நீங்கள் போடாதீங்கன்னு சொல்ல முடியாது. சார் ஆன்லைன்லேயே நிறைய தியேட்டர் இருக்குது சார். நீங்கள் ஆமாம் நேரில் ஆன்லைனில் எல்லாமே இருக்கான். இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஒன்று வச்சுருங்க, ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் இப்போ நாங்கள்லாம் சினிமா பார்த்துட்டு இருந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா கீழிருந்து மேலே ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம் டிக்கெட். இப்போ மேலே டிக்கெட் இல்லைன்னா ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு வந்து வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அந்த முன்னாள் ரோலில் இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு வந்து படம் பார்க்குறதுக்கு விரும்புறதே கிடையாது. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, நீங்கள் வேணால் ஆன்லைனில் நீங்கள் படம் நாங்கள் ஆன் பண்ணுறோம் இல்லைங்களா, நாங்கள் டிக்கெட் ஆன் பண்ணுறோம்ல, ஆன் பண்ணும்போது எடுத்து பாருங்கள் எங்கேருந்து ஃபுல் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் டிக்கெட்டை மேலேருந்து தான் ஃபுல் ஆகிட்டு வருது. கடைசி 4 ரூபா டிக்கெட் இருந்தால் அந்த ஆடியன்ஸ் வரவே மாட்டேங்கிறாங்க. ஸ்க்ரீன் பக்கம் வந்துடுது சார், நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய மென்டாலிட்டி காலத்துக்கு காலம் மாறுபடுது. அன்னைக்கெல்லாம் எப்படின்னா முதல்ல தர டிக்கெட் வாங்குவோம், அதுக்கப்புறம் பெஞ்ச் டிக்கெட் வாங்குவோம், அதுக்கப்புறம் சேர் வாங்குவோம், அப்புறம் சோஃபா வாங்குவோம். நாங்கள் கவுண்டரில் போய் நின்றுக்கிட்டு ஒரு கிளாஸாக ஃபுல்லாக அடுத்த கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இது எங்களுடைய காலத்தில் நடந்து 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கி என்ன ஆகுது, மக்கள் படம் பார்க்க வர்றவங்க ஃபஸ்ட் எடுத்துன்னா மேலே லாஸ்ட் இருக்கா, ஏரோ இருக்கா, பி இருக்கா, எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறவங்களே சார் ஏபியில் கீழே இது கொடுத்துறாதீங்க சார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால வந்துட்டு நாங்கள் கீழ் ரோ வந்து இல்லைன்னாலும் சொல்ல கிடையாது எந்த ஊர்லேயும். எங்களுக்கே தெரியும், இப்போ நாங்களே தேட்டர் வச்சுருக்கிறோம்ல, எங்கள் தேட்டரில் நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம். கவுண்டரில் சார் அப்புறம் அடுத்தது என்ன வேலை அடுத்தது எங்களுக்கு? நான் தான் சொல்கிற மாதிரி நீங்கள் பர்டிகுலராக எந்த தேட்டர் சொல்லுங்கள், நாங்கள் கூப்பிட்டு சொல்கிறோம். நாங்களே கூப்பிட்டு சொல்கிறோம், கேட்டு பார்த்து கொடுத்து சொல்கிறோம். சார் அதாவது எல்லா உலகம் வந்து உருண்டை, எல்லா தொழிலும் எப்படி நடந்துட்டு இருக்கு. ஒரு சிஎம் இருக்காங்க, அடுத்த சிஎம் வர்றாங்க, ஒரு பிஎம் இருக்காங்க, அடுத்த பிஎம் வர்றாங்க. இப்படி எல்லா தொழிலும் இயங்கிட்டு தான் இருக்குது. அதனால் காலகாலத்தில் தியாகராஜ பார் சின்னப்பா இருந்தாங்க, அடுத்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி வந்தாங்க, அப்புறம் ரஜினி கமல் வந்தாங்க, விஜய் அஜித் வந்தாங்க, அடுத்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் வர்றாங்க. ஸோ எல்லாமே வந்து சுழற்சியின் அடிப்படையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அவங்க விருப்பப்படி அவங்கவுங்க தொழில் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அவங்க வேணுங்கிற இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. அதில் நாம் கமெண்ட் அடிக்க முடியாது. ஆச்சுங்களா? அதனால யார் எங்கே போனாலும் அந்தந்த தொழில் நடந்துட்டு தான் யாருக்கு எங்களுக்குலாம், அதாவது படத்துக்கு தான் ஆர்டிஸ்ட் கலெக்ஷன் என்றைக்குமே கிடையாது. ஒரு கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக அந்த படத்துக்கு மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டுனா பெரிய கலெக்ஷன் வரும். ஒரு கண்டென்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டுனா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அந்த படத்துக்கு மக்கள் வரமாட்டாங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் வேறு என்ன சொல்ல முடியாது பற்றி, ஏன்னா அது அவருடைய முடிவு. நாங்கள் வந்து அதுக்கு வந்து கமெண்ட் எல்லாம் அடிக்கவே முடியாது எங்களால். அதெல்லாம் நல்ல எந்த கவர்மெண்ட் இருக்கும்போது நல்ல விதத்தில் ஒப்புதொலைத்து தர்றாங்க. இப்போ பார்த்தீங்க, இப்போ கூட வந்துருந்துட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நிறைய எம்எல்ஏக்கள் தியேட்டர் இருக்குது. அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு கோரிக்கைன்னு நாங்கள் அவங்களையும் கூட்டிகிட்டு தான் போய் அரசாங்கத்தை சந்திக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி தேதிக்கு வந்துருந்து இன்றைக்கி இல்லை என்றைக்குமே அரசாங்கத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னால் ஏடிஎம்க்கு ஆட்சி இருக்கும்போது ஜெயலலிதா இடத்துக்கிட்ட நம்ம போய் சொன்ன குறையில அவங்க நிறைவேற்றி கொடுக்காங்க. கலைஞர் இருக்கிற பேரில் நாங்கள் கலைஞர் வீட்லேயே சந்தித்து நாங்கள் குறை சொல்லியிருக்கோம் இருக்காங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆண்டு காலத்தில் போய் சொல்லியிருக்காங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் நாங்கள் போய் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகள் சொன்ன உடனே முதலமைச்சர் இமீடியட்டாக எங்களுடைய லைசன்ஸ் ரெனியூவல் நம்ம கேட்டிருந்தோம்.
இந்த லைசன்ஸ் ரெனியூவல் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணணும்னு ஒரு சட்டம் இருந்தது ஏற்கனவே. உடனடியாக முதலமைச்சர் வந்து நீங்கள் 2 வருஷத்துக்கு இருக்கா பண்ணிக்கங்க, மற்ற தியேட்டருக்கு 3 வருஷத்துக்கு இருக்கா பண்ணிக்கங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி தியேட்டர்களுக்கு வந்துட்டு ஆப்ரேட் லைசன்ஸுக்கு முறை வந்து ரொம்ப பழைய முறை. இன்றைக்கி அந்த அனலாக் பிரிண்டே கிடையாது, எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு. ஒரே ஆள் 8 தியேட்டரில் படத்தை ரன் பண்ண முடியும். அதனால் அந்த லைசன்ஸ் முறை ரத்து பண்ணி கொடுன்னு கேட்டாங்க, உடனே பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்ததுக்கு நாங்கள் எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சார் அவர் இன்றைக்கி சினிமாவில் இருந்துட்டு இருக்காரு, அவருக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவித்தோம். இன்னும் 2-3 கோரிக்கை அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கோம் முதலமைச்சர்கிட்ட. ஈவன் இப்போ எலெக்ஷன் இருக்கிற நேரத்தில் நாங்கள் அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. கட்டாயம் எலெக்ஷன் முடிஞ்சுன்னா முதலமைச்சரை போய் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை சொல்லுவோம். சினிமாத்துறை அமைச்சர் மூலமாக போய் இப்போ நாங்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, சில கோரிக்கைகள் டிஎம்சி அதிகப்படுத்துறதாகட்டும், லைசன்ஸ் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் தியேட்டர்களை நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுறதுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்கம் தான் செஞ்சு கொடுக்க முடியும். கட்டாயம் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வந்து அந்த கோரிக்கை வச்சு உறுதியாக இந்த அரசு செஞ்சு கொடுக்க நாங்கள் நம்புகிறோம், செஞ்சு கொடுப்பாங்க.